ஹலோ கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா கிளாஸ் இன் பாரிஸில் லோகன் பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் மேட்ச் விளாட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்மாக்டவுனே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்க்கு ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வாட்டர் மார்க்லாம் வச்சு உண்மையிலேயே ஒரு ஆயில் பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு நல்லா லுக்காக இருக்குங்க. அந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாவே கிளாஸ் இன் பாரிஸில் ஜான்சன் வர்சஸ் லோகன் பால் நடக்க போது ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதில் தெரிஞ்ச விஷயம். இன்னும் ஜான்சனாக்கு 11 டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது. ஸோ இன்னும் 11 அப்பியரன்சஸ் இந்த 11 அப்பியரன்ஸஸில் மேட்சஸும் இருக்கும், செக்மெண்ட்ஸும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி ஒரு 11 அப்பியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் இன்னும் கொடுக்க போகிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிளி மேட்சஸ் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது க்ரௌன் ஜுவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாவை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாவை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனை அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ஸ் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாவோட ஒரு ஃபைனல் மேட்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இருக்குது. ஏன்னா டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மெயின் நடக்குது. ஸோ 11 அப்பியரன்ஸஸ் ரிமைனிங் இருக்குது. இந்த வருஷத்தோட ஃபேர்வெல் டூர் முடியுது. 2026 வாய்ப்பில் 2025 இந்த ஃபேர்வெல் டூருமே வந்து பார்த்திங்கன்னா 36 அப்பியரன்ஸோட முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போன வருஷமே நம்ம ஜான்சனாக சொல்லியிருந்தார். ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனோட ஃபைனல் அப்பியரன்ஸ் இந்த 36th அப்பியரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர்வெல் டூரை பார்க்க போகிறோம். அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஜான்சனாவே வந்து பார்த்திங்கன்னா WWE இனிமேல் வரவே மாட்டார். அண்ட் இந்த வாரம் ஸ்மாக்டவுனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சன் ஒரு வியோனிஸ்ட்டை வந்து சொல்லியிருப்பார். நான் என்னோட எல்லா அப்பியரன்ஸையும் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன மறந்துடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜான்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபேன்ஸில் நோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜான்சனை உண்மையிலேயே அவராக இம்ப்ரவைஸ் பண்ணி போய் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அவராகவே இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னு சொல்லி எந்த ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் இவராக இம்ப்ரவைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு தகவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. அண்டு இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம பாசிபிளி யாரெல்லாம் இந்த ஆப்பரன்ஸை இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக் லெஸ்னர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்லாமில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு கூஸ் பம்ப்ஸ் ஏற்றி விட்டு போயிருக்கிறாரு. ஸ்மாக் டவுன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனா எனக்கு ப்ராக் லெஸ்னரை பார்த்தா உண்மையிலே பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து தேவையில்லாமல் ஜான்சனா கிட்ட வந்து பிரச்சனை வச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஜான்சனாவே பார்த்திங்கன்னா கெத்தாக சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்ச் ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான்சனா வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஜுவல் 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இந்த வருஷத்தோட க்ரௌன் ஜுவலில் இந்த மேட்ச்சை நடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதுவுமே தாண்டி ஆல்மோஸ்ட் 99% வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம் ப்ராக் லெஸ்னர் ஜான்சனா வில் பி அட் க்ரௌன் ஜுவல். இந்த க்ரௌன் ஜுவலுக்கும் இந்த கிளாஸ் இன் பாரிஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா WWE துணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் அப்படி ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருந்தால் கன்ஃபார்ம் அதுலேயுமே நம்ம ஜான்சனை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்வர்டைஸ் பண்ணவே தாண்டி அதில் ஒரு கன்ஃபார்ம் ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. ஸோ அந்த மேட்ச் எதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இருக்குது. பாசிபிளி ட்ரூ மேக்கின்டயர் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு போகிறப்ப பார்த்தா கிளாஸ் இன் பாரிஸில் ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ச் தான் வந்து போகும் போல். அந்த மேட்ச்சில் மோஸ்ட்லி கோடி ரோட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஆர்எல்ஸுக்கு ட்ரூ மேக்கின்டயரை திடீர்னு சர்ப்ரைஸ் வின் பண்ணிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை கோடி ரோட்ஸ் வின் பண்ணி வச்சுருவாங்கன்னு தோணுது. ஸோ அப்படி பார்க்கல ஜான்சனாக்கும் ட்ரூ மேக்கின்டயருக்கும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரூ மேக்கின்டயர் கூட மேட்ச்னா அந்த ட்ரூ மேக்கின்டயர் மேட்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் இக்னோ சொன்ன மாதிரி அதுக்கு ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு 1-on-1 மேட்ச் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்களா இல்லை வார் கேம்ஸ் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இவரை இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. மோஸ்ட்லி வார் கேம்ஸ் மேட்ச்சில் இந்த செத் ரோலின்ஸ் டீமுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மெம்பராக தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதான் தான் அவங்களும் பண்ணுவாங்க. அண்டு சர்டன் மெயின் ஈவெண்ட் அதை பற்றி சொல்லும்போது அதில் தான் ஒரு ஃபைனல் பிரிச்சிருக்கு. ஸோ அதில் மேபி குந்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனா ஒரு மேட்ச் வைக்கலாம். ஏன்னா நம்ம குந்தர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் சேவர் முடிஞ்சதுக்கப்புறமே ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொன்னார். ஜே உசோ நீ வருவேன்னு எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்த்தது ஜான்சனா மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நீ வந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம குந்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அதுலேயே அவரோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஜான்சனா கூட நான் மோதணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் அவரோட ஃபைனல் ஆப்பனண்ட்டாக மேபி குந்தர் கூட இருக்கலாம். பட் இந்த ஈவெண்ட்டில் இந்த பேர் மோதுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் பாசிபிளி ப்ராக் லெஸ்னர் கன்ஃபார்ம் ஆயாச்சு, லோகன் பாலும் கன்ஃபார்ம் ஆயாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது ட்ரூ மேக்கின்டயர் அண்ட் குந்தர் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கன்ஃபார்ம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.